எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 20 ஜூலை 2025 மற்றும் 21 ஜூலை 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, மாலத்தீவு நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்க உள்ளவர் யார்? மாலத்தீவு நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்க உள்ளவர் யார்? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இரண்டாவது கேள்வி, அடல் புதிய கண்டுபிடிப்பு இயக்கத்தின் புதிய இயக்குனராக பதவியேற்றவர் யார்? அடல் புதிய கண்டுபிடிப்பு இயக்கத்தின் புதிய இயக்குனராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ, தீபக் பக்லா. தீபக் பக்லா. அடுத்து, பாட்னா உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? பாட்னா உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் விபுல் எம் பஞ்சோலி. விபுல் எம் பஞ்சோலி. விபு பக்ரு அவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி. விபுல் எம் பஞ்சோலி பாட்னா உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். அடுத்து நான்காவது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் ஆப்ஷன் பி, மணீந்திரா மோகன் ஸ்ரீவாஸ்தவா. அதாவது எம் ஸ்ரீவாஸ்தவா. மணீந்திரா மோகன் ஸ்ரீவாஸ்தவா சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக மணீந்திரா மோகன் ஸ்ரீவாஸ்தவா பதவியேற்றார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக மணீந்திரா மோகன் ஸ்ரீவாஸ்தவா பதவியேற்றார்? 54வது. 54வது. அடுத்து, எந்த ஆண்டுக்குள் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார்? எந்த ஆண்டுக்குள் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்? 2027ஆம் ஆண்டுக்குள். அடுத்து, ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை சதவீத கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது? ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை சதவீத கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது? 89%. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? கஜேந்திர சிங் செகாவத். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத். அடுத்து, எந்த நாட்டில் ரூபாய் 14.46 லட்சம் கோடி மதிப்பிலான உலகின் மிகப்பெரிய அணை திட்டம்
5 அடுக்கு நீர்மின் நிலையங்களுடன் அமைய உள்ளது. இதுக்கு சரியான விடை சீனா. அதாவது பிரம்மபுத்திரா ஆற்றின் இடையே இந்த உலகின் மிகப்பெரிய அணை திட்டத்தை நிறைவேற்ற அடிக்கல் நாட்டி தொடங்கியுள்ளது சீனா. ஆனால் இந்த திட்டம் நிறைவேற்றினால், அதாவது அதிக அளவு நீர் வெளியேற்றும் போது வடகிழக்கு மாநிலங்கள் பாதிக்கும் என இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? 40. அப்போ மொத்த நீதிபதிகள் எத்தனை பேர் ஃபில் பண்ணலாம்? 60 பேர். ஆனால் தற்போது 40 பேர் உள்ளனர். புதிதாக 5 பேர் சேர்த்து தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. அர்ஜுன் பாலு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? அர்ஜுன் பாலு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கார் பந்தய வீரர். இவர் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அர்ஜுன் பாலு கார் பந்தய வீரர். அடுத்து, நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆழமற்ற நீர்நிலை போர்க்கப்பலான அஜய் செயல்பட எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? கொல்கத்தா. அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல் கொல்கத்தாவில் 21 ஜூலை 2025 இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. அதாவது போர்க்கப்பல் பேர் அஜய். அடுத்து, எந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராக பதவி வகித்த வி.எஸ். அச்சுதானந்தன் 21 ஜூலை 2025 இன்று காலமானார்? கேரளா மாநிலத்தின், அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கேரளா மாநிலத்தின் முதுபெரும் அரசியல் தலைவர் வி.எஸ். அச்சுதானந்தன் 21 ஜூலை 2025 இன்று காலமானார். இவர் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அச்சுதானந்தன் வி.எஸ். அச்சுதானந்தன் 2026 முதல் 2011 வரை கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மொத்த 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்தார். அடுத்து, 2025 அகில இந்திய MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ரயில்வே அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 2025 அகில இந்திய MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ரயில்வே அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அடுத்து, மீன் வளர்ப்பு மேம்பாட்டுக்காக மத்திவாயன் எனப்படும் தங்க வரியுடன் கூடிய கடல் மீன் மரபணுவை ICAR CIBA கண்டறிந்துள்ளது. மீன் வளர்ப்பு மேம்பாட்டுக்காக மத்திவாயன் எனப்படும் தங்க வரியுடன் கூடிய கடல் மீன் மரபணுவை ICAR, ஆங்கிலத்தில் எழுதுனா ICAR CIBA கண்டறிந்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 ஜூலை 2025 மற்றும் 21 ஜூலை 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதில் மிக முக்கியமாக, அதாவது மாலத்தீவு நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். அதாவது இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு நாட்டுக்கு 4 நாள் பயணமாக அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையின் ஒரு பகுதியாக 60வது சுதந்திர தின விழாவில் மாலத்தீவு நாட்டில் பங்கேற்க உள்ளார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை தாருங்கள்.
கிட்டத்தட்ட 7 வருஷமாக நம்ம சேனல் ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட ரீச் ஆகலை. அதாவது எந்தவித உதவியும் இல்லாமல் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் தொடர்ந்து 7 வருஷமாக. அதாவது எந்தவித விளம்பரமும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம தேர்வர்களுக்காகட்டும், போட்டித் தேர்வர்கள் யார் யாரெல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் காணொளி மிக மிக முக்கியமான காணொளி. தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நம்ம சேனலை 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. அட்லீஸ்ட் ஒரு நபர் ஒரு 5 பேர்த்துக்கு ஷேர் பண்ணால் கூட சீக்கிரம் போய் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் ரீச் ஆயிரும். அதனால் இன்னும் மேலும் நம்ம இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லபடியாக உழைக்கலாம். அதனால் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் ரன்னாக உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.